ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலோ, நமஸ்காரம். 2025 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும். இந்த 2025 எல்லாருக்கும் நல்ல வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையாக வாழணுன்னுட்டு பகவானை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்னுட்டு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம மடிப்பாக்கம் சுந்தரி மாநிலத்து கிச்சனில் சிம்பிளாக ஒரு கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம். கேரட் அல்வாலாம் என்ன மாமி நீங்கள் பண்ணி சொல்லி காமிக்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் இன்றைக்கி நியூ இயர்க்கோசரம் பண்ணுறேன். அது அப்படியே உங்களுக்கு காமிச்சா எனக்கு ஒரு திருப்தி. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு என்னால் கொண்டு வந்து எல்லாருக்கும் நேராக கொடுக்க முடியாது. சும்மா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம், சேர்க்கலாம், அதை கொண்டு வந்து அப்படிங்கிறதுக்காக இதை பண்ண போகிறேன். நீங்களும் வந்து என்னோட கேரட் அல்வா எப்படி சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். நம்ம இனிய புத்தாண்டு கேரட் அல்வாவுக்கு தேவையான சாமானை பார்ப்போம். இப்போ நெய் 4 ஸ்பூன் இருந்தால் போதும். பால் 200, கேரட்டு 1/4 கிலோ சன்னமாக துருவி வச்சுருக்கேன். சர்க்கரை அதில் பாதி, எந்த கிண்ணத்தால் எடுக்கிறோமோ அதில் பாதி சர்க்கரை, 4 ஏலக்காய், ஒரு 7-8 முந்திரியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கணும். ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அடி கனமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த உருளியில் தான் பண்ண போகிறேன். இது அடி பிடிக்காமல் நன்னா வரும். இதில் அந்த 200 பால் வச்சுருந்தாலும் அதை எடுத்து விட்டுட்டு அது நன்னா கொதித்து கொஞ்சம் சுண்டற வரையிலும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் துருவி வச்சுருக்கிற கேரட்டை அந்த பாலில் போட்டு அது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆனால் கொஞ்சமாக அப்படியே நல்லா வெந்து சுண்டி போயிடும். இந்த பாலில் கேரட் வேகிறதே அந்த பச்சை வாடை இல்லாமல் பாலும் சுண்டி அந்த பால் வாசனையோட கேரட் அல்வா சூப்பராக வரும். இப்போ ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் வேணால் போட்டுக்கலாம். பாலில் போடுறதுனால கேரட்டோட கலர் கொஞ்சம் டிம்மாக ஆகிடும். கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டால் கலர் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு அதை நல்லா கலரி விட்டுட்டு இந்த அளவுக்கு சுண்டினதும் கொஞ்சம் கெட்டியாக ஆனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போடணும். எடுத்து வச்சுருக்கிற பாதி சர்க்கரை, இந்த கிண்ணத்தில் பாதி வச்சோம் இல்லையா, அந்த சர்க்கரையை போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருண்டு வர வரையிலும் கலரிண்டே இருக்கணும். கலர்னதும் நல்லா கெட்டியாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த அல்வாவில், கேரட் அல்வாவில் போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் எடுத்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கலர்னதுக்கு அப்புறமா இறக்கி ஆற வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா, பெரியவாளும் ஆசையாக சாப்பிடுவா. நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நெய் இல்லாமல் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக விட்டால் போதும். இதுபோல் நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.